வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம முத்துவேலு சிவனாடி கிட்ட சொல்கிறாங்க, எதை பற்றியும் நினச்சி கவலைப்படாத மாவனே, நம்ம மருமக எப்போவுமே உன்னை நினச்சிக்கிட்டு தான் இருப்பா, அவள் கண்டிப்பாக உன்னை விட்டு போக மாட்டா அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு என்னமோ தெரியல சித்தப்பா, எனக்கு என்னமோ சந்திரா என்னை விட்டு பிரிஞ்சது கண்டிப்பாக வந்து இந்த சிவகாமி அம்மாவோட விஷயம் தெரிஞ்சால் மொத்தமாக என்னை விட்டு வந்து சந்திரா போயிடுவான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால தான் என்னமோ இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவனாடி ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சந்திராவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட நம்ம ரேவதி ரொம்பவே ஆஷா பேசுகிறாங்கன்னே சொல்லலாம். அதுவும் எதிர்த்து பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்டுறாங்க, எதுக்காக இப்போ நிற்க சொன்னேன் அப்படின்னும் போது, எனக்கு ஒன்று கேட்கணும்னு தோணுது, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரேவதி கேட்குறாங்க, இவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு இவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காங்க, நம்ம குடும்பத்தை என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சும் உங்கள் தங்கச்சை நீங்கள் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டீங்க. அதே என் புருஷன் எந்த தப்புமே பண்ணலை, இந்த வீட்டுக்காக எவ்வளோ நன்மைகள் தான் செஞ்சுருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் நீங்கள் எல்லாருமே போராடிட்டு இருக்கும் போது உயிருக்காக அந்த டைமில் என் புருஷன் தான் இந்த வீட்டுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் ஏன் மன்னிச்சு ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்குறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி ஒரு அதிரடியான பதில் சொல்கிறாங்கன்னே சொல்லலாம். உன் புருஷனை அந்த ராஜசேதுபதியோட பேரை இல்லை, அந்த பரமேஸ்வரி பேரை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள தலை முள்ளுகிட்டு வர சொல்லு. அப்போ நான் அவனை வந்து நான் மாப்பிள்ளை ஏற்றுக்கிட்டு நான் எப்படி பார்க்குறேன்னு மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட சொல்கிறாங்க. அது எப்படிம்மா முடியும்? தாத்தா பாட்டியை எப்படி தலை முழுகிட்டு வர முடியும்? அவங்க தான் பாட்டியோட சாவுக்கு காரணம் இல்லைன்னு சொல்லும் போது நீங்கள் எப்படி உறுதியாக வந்து உங்கள் அம்மாவோட இறப்புக்கு இவங்க தான் காரணம்ன்ட்டு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஊர் மக்கள் சொன்னதை வச்சு எதையுமே நீங்கள் முடிவு பண்ணாதீங்க, கண்ணால் பார்க்குறதே வந்து பொய்ன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்க்கக்கூட இல்லை, ஆனால் நீங்கள் வந்து உறுதியாக வந்து இந்த குடும்பம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 25 வருஷமாக அந்த குடும்பத்தை நீங்கள் ஒதுக்கி வச்சுருக்கீங்களே, என்னைக்காவது அதில் ஏதாவது தப்பு இருக்கா, யார் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சது உண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியே நம்ம ரேவதி கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, விடு ரேவதி, எனக்காக நீ எதையும் பேசாத, அமைதியாக இரு கொஞ்ச நேரம், கண்டிப்பாக ஒரு காலப்போக்கில் அத்தைக்கு புரியும் அப்படின்னு சொல்லும் போது, என்னடா என் பொண்ணை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து உங்கள் பொண்ணை நான் தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கணுன்னா எப்போவோ அந்த வேலையை நான் செஞ்சுருப்பேன், ஆனால் நியாயமான முறையில் நீங்கள் என்னை ஏற்றுக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு தான் எத்தனை நாள் காத்துட்ருக்கேன், கண்டிப்பாக அது நடக்கும்னு இன்னி வரைக்கும் நான் வந்து நம்புகிறேன். ஆனால் உங்களுக்காக என் தாத்தா பாட்டியை நான் விட்டு வரணும்னு எனக்கு வந்து விருப்பமே கிடையாது. எங்கள் தாத்தா பாட்டியோட ஆசை இந்த குடும்பம் ஒன்று சேரணும், இந்த குடும்பமாக இருந்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ஆசை. அதுக்காக தான் நான் இத்தனை நாள் வந்து எவ்வளோ நடந்தாலும் நான் இதுக்காக போராடிட்டு தான் இருக்கேன். அதுக்குன்ட்டு நீங்கள் என்னை வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வந்து நீங்கள் சொன்னோடனே அவங்கள விட்டுட்டு நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டு உங்கள் பொண்ணு கூட நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே மாட்டேன். நாங்கள் 2 பேரும் ரேவதியும் நானும் வாழ்ந்தோன்னா கண்டிப்பாக உங்களோட சம்மதத்தோடு தான் நாங்கள் வாழணுன்ட்டு அந்த நியாயமான வாழ்க்கைக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜா சொல்லும் போது, இதை கேட்டுட்டு சந்திரா சொல்கிறாங்க, அப்படின்னா உன்னோட வாழ்க்கையை நீ வாழவே முடியாதே, அதுவும் இப்போது நான் உள்ளே திருப்பி வந்துட்டேன், இனிமேல் வந்து என்னோட டார்கெட்டே நீ தாண்டா, கண்டிப்பாக என் புருஷன் கையில் அந்த தாலியை கொடுக்கும்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், அந்த கஷ்டத்தை நீயும் அனுபவிக்கணும், கண்டிப்பாக உனக்கு நான் அந்த விஷயத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா வந்து அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. இதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு உள்ளேயே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் ஒரு பக்கம் நினச்சிட்ருக்க. இந்த பக்கம் நம்ம ரேவதி, விடு கார்த்தி, அவங்க இப்படி தான், இதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட எது பேசியும் பிரயோஜனம் இல்லை, நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் காலப்போக்கில் நீ சொன்ன மாதிரி ஒரு நாள் புரிய வரும்போது அன்னைக்கு தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. அதுக்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜராஜன், நான் எனக்கு ஒன்றுமே சொல்கிறதுக்கே வார்த்தையே இல்லை மாப்பிள்ளை, எனக்கு வந்து ஏன் இந்த சாமுண்டீஸ்வரி வந்து இப்படி நடந்துட்டுருக்கான்னு எனக்கு ஒன்றுமே புரியல, அவள் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறா, இந்த மாதிரி போனவளை திருப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காளே, இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு எனக்குமே ஒன்றும் புரியல, அவள் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுருமோ இவளால் அப்படின்ட்டு எனக்கு ஒரு நாளும் தூக்கமே இல்லை மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது, மாமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க,
அத்தையை என்னை மீறி யாராலையும் தொட முடியாது, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், உங்களுக்குள்ளே இருக்கிற பயத்தை எல்லாத்தையும் தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ மயில் சொல்கிறாங்க, எப்பா இந்த அம்மா வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, அதுவும் போனது 2 மடங்கு கோவத்தோடு உள்ளே வந்திருக்குப்பா, இது சும்மாவாக இருக்கும், நார்மல் டைம்லேயே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக இருந்துக்கிட்டு திட்டத்தட்டிட்டோம், இப்போ சொல்லவா வேணும், அதோட புருஷனை அதுக்கிட்டேருந்து நம்ம பிரிச்சுருக்கோம், அப்போ அதை சொல்லவே தேவையில்ல, கண்டிப்பாக அந்த வெறி அந்த ஆக்ரோஷம் எல்லாமே அந்த அம்மாவுக்கு இருக்கும், கண்டிப்பாக உங்கள் 2 பேரையும் பிரிக்கும், இல்லைன்னா இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் பிரிக்கணும் தான் இந்த அம்மா நினைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் ரேவதியும் சொல்கிறாங்க, விடுங்க மாமா, எதுவும் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், கார்த்தி இருக்கும் போது நம்மளுக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்போ தான் நம்ம ரேவதிக்கு ஒரு யோசனை தோணுது. அப்போ கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லு ரேவதி, என்ன அப்படின்னும் போது நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், அந்த பிளான் படி நம்ம பண்ணால் கண்டிப்பாக சித்தி நம்மளோட வலையில் சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. என்ன ரேவதி சொல்கிற அப்படின்னும் போது ஆமாம், இந்த பிளான் எனக்கு என்னமோ ஒர்க் அவுட் ஆகும் தான் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலும் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரேவதி சொல்கிறாங்க, நம்மளை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் மூலயமா காசை வெட்டி போட்டு நம்மளை பிரித்தாங்க, அதே போல் நான் அதுக்கும் மசங்கலை அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து மூலயமா கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் வக்கீல்கிட்ட போனாங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு ஜாக்கை கூட்டிகிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சித்தி திட்டம் போட்டாங்கல்ல, இப்போ அதே திட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணால் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது எம்மா ரேவதி நீ எந்த அளவுக்கு யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க. எப்பா சகல ரேவதி சொன்னது கரெக்டுப்பா, கண்டிப்பாக சின்னத்தையை இந்த விஷயத்தில் சிக்க வைக்கலாம்ப்பா, சின்னத்தை எப்படி ட்ராமா போட்டு உள்ளே வந்தது, அந்த சிவனாண்டியை உண்மையிலே பிரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த வேலையை மட்டும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோன்னா கண்டிப்பாக சின்னத்தை சிக்குவாங்கப்பா, அதனால் நம்ம தயங்காமல் அத்தைக்கு ஏதாவது ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நம்ம அவங்களுக்கு கல்யாண விஷயத்த நம்ம அத்தைக்கிட்ட எப்படியாவது பேசி முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் ரேவதி கார்த்தி எல்லாருமே சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. நம்ம சந்திரகலா ரேவதிக்கு என்னெல்லாம் பண்ணாங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு ரிவெஞ்ச் ஆகிட்டே இருக்குன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம சமடிசுக்கிட்ட நம்ம ரேவதி அம்மா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன ரேவதி பேசணும் அப்படின்னும் போது சித்தி விஷயத்தை பற்றி தான் பேசணும் அப்படின்றாங்க. அப்போ நம்ம சந்திரகலா யோசிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க, என்ன இவ திடீர்னு என்னை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்கிறாளே, எதை பற்றியாவது பேசி ஏதாவது ஒரு சண்டையெல்லாம் மதிக்க பாப்பா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எவ்வளோ பார்த்துட்டோம் இதையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா நினைக்க இந்த பக்கம் நம்ம ரேவதி போயிட்டு சொல்கிறாங்க, அம்மா சித்தியோட வாழ்க்கை உங்களுக்காகவே அர்ப்பணிச்சிட்டா மாதிரி தான் இருக்குது, சிவனாண்டியும் பிரிஞ்சு வந்துட்டாங்க, அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க, அப்போ இனிமேல் அவங்க தனிமரமாக இருக்கிறது நல்லா இருக்குமாம்மா அப்படின்றாங்க. ஆமாம் நல்லா இருக்காது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரின்னு சொல்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ண சொல்கிற ரேவதி அப்படின்னும் போது ஆமாம் சித்திக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து 2வது வாட்டி கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, அவங்களோட வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கட்டும், எத்தனை நாள் தான் அவங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழாமல் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படி இப்படின்ட்டு நம்ம ரேவதி நம்ம சாமுண்டீஸ்வரி மனசை ரொம்பவே பேசி கலைக்கிறாங்கன்னே சொல்லலாம். அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம்ல எனக்கு இது தோணாமல் போயிடுச்சு, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இப்போ அவளுக்கு நான் ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சந்திராவுக்கு தூக்கி வாரி போடுதுன்னே சொல்லலாம். அப்போ நம்ம ரேவதி சொன்னதை பார்த்துட்டு நம்ம சந்திரா, என்னடி நீங்கள் எல்லாரும் ஒரு பிளானை போட்டு என்னை எப்படியாவது சிக்க வைக்கணும்னு பார்க்குறீங்களா, அது மட்டும் நடக்காதடி, நான் கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா மனசில் நினைக்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சந்திரகலா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம், அந்த மாப்பிள்ளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சந்திரகலா உடனே உஷாராயிட்டா, அக்கா எனக்கு எதுவும் கல்யாணம் வேண்டாம், கடைசி வரைக்கும் நான் உன் கூடவே இருந்துக்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நல்லபடியாக அவங்கள டைவெர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் சாமுண்டீஸ்வரி இதுக்கெலாம் எனங்களை இல்லை, நான் இந்த காரியத்தை உனக்கு செஞ்சு ஆவேன், இதுக்கப்புறம் நீ தனிமரமாக இருக்கக்கூடாது. சாமுண்டீஸ்வரி சொன்ன விஷயத்த நம்ம சந்திரகலா கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்கன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.